தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறுகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே நம்ம சந்திக்க முடியாத ஒரு பெரிய தயவு கிடைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம் இந்த இடத்துல ஆண்டவர் வரும்பொழுதெல்லாம் ஏதேன் தோட்டத்துல அவரோடு கூட அதிகமாய் மகிழ்ந்து பேசுகிற ஒரு நாட்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் வரும்பொழுது ஆதாமை காணவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்துல காணாமல் போய்விடுகிற ஆட்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளிலே, ஆராதனைகளிலே, சபைகளிலே காணாமல் போகிற சில ஆட்கள் உண்டு. குடும்ப ஜபத்திலே காணாமல் போகிற சில ஆட்கள் உண்டு. விசேஷித்த கூட்டத்திலே காணாமல் போகிற ஆட்கள் உண்டு. ஆகவே காணாமல் போனவர்களை குறித்து ஆண்டவர் இப்படி கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அந்த கேள்வியை கேட்டவுடனே ஆதாம் மரத்துக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டிருக்கிறதை அவன் உணர்ந்து, ஆண்டவர் பேசுகிறாரே கேட்கிறாரே என்று அவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறான். ஆண்டு கேட்கிறாரு, நான் விலைக்கின அந்த கனியை நீ புசித்து விட்டாயா? கவனிங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அவனிடத்துல சொல்லியிருந்தார், ஏதேன் முழுக்க எல்லா தோட்டத்துக்கும் அவன் தான் அதிகாரி. எல்லா மரத்தின் கனிகளையும் அவன் புசிக்கலாம், ஆனா நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான் அந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், அதை சாப்பிட்றனால நீ செத்து போவா என்று சொன்னாரு. அதை கட்டளையாய் கொடுத்திருந்தார். ஆனா இவன் பாருங்க, மனுஷனுடைய புத்தி அதுதாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை செய்யும்படியாக அவன் துணிகரம் கொள்ளுகிறவனை பார்க்கிறோம். இவன் தேவ கட்டளையை மீறினான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நீங்க செய்திருப்பீர்களா? ஆனால் இந்த ஆதாமை போல நீங்களும் மீறினவர்களாய், தேவ கட்டளையை மீறினவர்களாக நீங்கள் மாறி விட்டுகிறீர்கள். அதை மீறினதுனாலதான் இவன் தேவ சமூகத்துல ஓடி வரக்கூடாதபடிக்கு அவன் போய் ஒளிந்து கொள்ளுகிற நிலைமை. தாவீது 51ஆம் சங்கீதத்திலே சொல்றாரு, என் பாவங்கள் எனக்கு முன்பதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாது. அவருக்கு தெரியுது இந்த பாவம் செஞ்சாக்க இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனாலும் அவர் ஜெபிக்கிறார், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ தேவ கட்டளையை மீறினதுனால, உனக்கு வைத்த தரிசனத்தை மீறினதுனால, உனக்கு வைச்ச ஊழியத்தை நீ மீறினதுனால, ஏதோ ஒரு காரியத்தை நீ மீறினதுனால நீ தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் வாழ்க்கையில வந்ததுனால நீ தேவனை விட்டு விலகி இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிற, எங்கே இருக்கிறார்? அவர் கேட்டு விட்டு உன்னை அப்படியே விடுகிற தேவன் அல்ல. வேத புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம எங்க போய் மறைஞ்சாலும் மறைய முடியாதுங்க. ஒரு பெரிய மலைக்கு பின்னாடி போய் மறைஞ்சா கூட நம்ம மறைய முடியாது. அதனாலதான் சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் சொல்றான், ஆண்டவருக்கு மறைவாக நான் எங்க போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் அங்க வருவாரு, நடு சமுத்திரத்துல ஆழத்துல நான் போனாலும் அங்க வருவாரு. அவருக்கு முன்னாடி இருள் கூட இருளா இருக்காது, வெளிச்சமா இருக்கும்ன்றான். அதனால தேவனுக்கு முன்னாடி ஒன்னையும் மறைக்க முடியாதுங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்னையும் மறைக்க முடியாது. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல வார்த்தை இல்ல? நீங்க அறிக்கை செஞ்சு விட்டுட்டா உங்களுக்கு இரக்கம் கிடைக்குமா? நீங்க செஞ்சது தப்பு தான், நீங்க மீறி நடந்துட்டீங்க, தேவ கட்டளையை கூட மீறிட்டீங்க, தேவனுக்கு கோபம் வரும்படி, வருத்தம் வரும்படி நீங்க நடந்துட்டீங்க. ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டா நிச்சயமா அவர் மன்னிப்பாருங்க. வசனம் சொல்லுது, எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, முன்னே நீங்க தூரமா இருந்தீங்க, ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால சமீபமாக்கப்பட்டீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இருக்கிற இந்த நிலையில இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே உங்க ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க, நான் இழந்து போன ஒரு உறவை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த ஆதாமை போல பாவம் செஞ்சதுனால ஒளிந்து கொண்டிருக்கீங்களா? மறைந்து கொண்டிருக்கீங்களா? தேவ சமூகத்துக்கு விலகி போய்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அழைக்கிறார், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராயிருப்பார். அடுத்தது, இரண்டாவதாக, வனாந்தரத்தில் இருந்த எலியா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்குது. யாருமே இல்லாத சூழ்நிலை. வனாந்தரம் என்றால் யாருமே இல்லை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை.
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் இல்லாதது போல. நான் அடிக்கடிக்கு சொல்லுவோம் ஒரு வார்த்தையை, சில வீட்டார் தங்களுடைய வீடுகளிலேயே வாடகை இருப்பது போல ஒவ்வொரு ரூமுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. பேசிக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஆனால் ரூம் தனித்தனியா இருக்கும். அந்த தனித்தனி ரூம்ல போய் அடங்கிடுவாங்க. ஒருத்தரும் ஒருத்தருக்கு பேசிக்க மாட்டாங்க. அப்படி சில குடும்பங்கள் இருக்குதுங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நிலையில எலியா இருந்தாராம். வனாந்தரத்தின் சூழ்நிலை. ஏனென்றால் அவரை கொல்லும்படி அந்த எசபேல் அந்த இடத்துல தீவிரித்து வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுக்கு விலகி அவர் வனாந்தர மார்க்கமாக போகிறார். ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 4-18 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கிறார். இந்த எலியா விலகி ஓடுறார். அங்க போயிட்டு ஒரு சூரச்செடி கீழே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறார். அங்க உட்கார்ந்து இருக்க சொல்ல அவர் சோர்ந்து போய் சொல்றார், போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் இல்லை, என் உயிரை எடுத்துக்குங்க, என் ஜீவனை எடுத்துக்குங்க. ஒருவேளை இந்த நிலையில நீங்க இருக்கீங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. வனாந்தரமான சூழ்நிலையில, மன கஷ்டத்தோடு, மன உளைச்சலோடு, தாழ்வு மனப்பான்மையோடு, தற்கொலை எண்ணத்தோடு, என் உயிர் போனா போடும் அப்படின்ற ஒரு மன உடைஞ்ச நிலையில நீங்க இருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களை பார்க்குறாரு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க உண்மையான நிலைமையை சொல்லுங்க. ஆண்டவரே, என் நிலைமை இப்படிப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்க உண்மையா அறிக்கை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். பாருங்க, எலியாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்து அவனை தட்டி எழுப்பு அதை சாப்பிடும்படி வைக்கிறார். அவன் சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிறான். ஆனா திரும்ப ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுக்கிறார். சாப்பிட்ட உடனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறான். அவன் பிரயாணப்பட்டு அவன் கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் அவனுக்கு ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஆசகேல் என்ற மனுஷனை சீரியாவின் மேலும், எகு என்பவனை இஸ்ரவேல் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். எலிசாவை அவனுடைய ஸ்தானத்துல தீர்க்கதரிசியாக நீ வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஊழியத்தை ஆண்டு உணர்த்துறாரு. ஆனா பாருங்க, இவர் சோர்ந்து போனதுனால, ஒரு மனம் உடைந்து போனதுனால அந்த எலிசாவை அந்த இடத்துல வச்சார தவிர மற்ற காரியத்தை செய்யல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்க பலன் குன்றி போகும். நீதிமொழியில் அப்படிதான் போட்டிருக்குது. நீங்க சோர்ந்து போகும் பொழுது உங்களுடைய பலன் குன்றி போகுமா? நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல சரியானதை செய்ய முடியாது, ஊழியத்துல சரியானதை செய்ய முடியாது, உங்க வேலையில சரியானதை செய்ய முடியாது. வனாந்தரம் போல நான் தனிமைப்படுத்தப்பட்டது போல இருக்கிறேன். என் கூட யாருமே இல்லை, என்னை நேசிச்சவங்க நேசிக்கல, என் கூட இருந்தவங்க இல்லை, என் மேல அன்பா இருந்தவங்க இன்னைக்கு அன்பா இல்லை. நீ வருத்தப்படாத. உன்னை என்னைக்குமே நேசிக்கிறவர் இயேசு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய அன்பை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள். அவர் உன்னை நித்தமும் வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, வனாந்திரம் போல உங்க வாழ்க்கை இருக்குதா? அந்த எலியாவை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர் உங்களையும் கண்ணோக்கி பார்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஜெயித்து அந்த ஊழியத்தை தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்குதா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். அன்னைக்கு ஆகார் வனாந்தரத்திலே தனக்காக தன் பிள்ளைக்காக கண்ணீரோடு நின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு வனாந்தரத்திலே நீரூற்றை திறந்து கொடுத்தாரே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் வனாந்தரமான நிலையில் இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வனாந்தரத்தை நீரூற்றாக மாற்றுகிற தெய்வனாக இருக்கிறார். நிச்சயமாக மாற்றுவார். அடுத்தது பார்க்கிறோம், 3ஆவதாக தூரமாய் போன இளையகுமார். அவன் தூரமாய் போயிருந்தான். அப்பாவை விட்டு தூரமா போயிட்டான். கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து தேவையில்லாத பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டு அவன் அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு அப்பா கிட்ட இருந்து வர வேண்டிய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் தூரமா போயிட்டான். அதெல்லாம் செலவழிந்த பின்பு அவனுக்கு பஞ்சம் உண்டாகிற ஒரு சூழ்நிலை, அவனுக்கு ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில அவனுக்கு புத்தி தெளிவு. அப்பதான் அப்பாவுடைய அன்பு, அப்பா கிட்ட இருக்கிற விஷயம்லாம் அவனுக்கு புரிய வருது. எங்க அப்பா கிட்ட அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க நல்லா சாப்பிடுறாங்க, நான் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி அவன் அப்பதான் உணர்வடைறான். அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். அப்பா, நான் உங்க பிள்ளையா இருக்க, எனக்கு தகுதி இல்லை, உங்க அடிமையா சேர்த்துக்கங்கன்னு கேட்பேன்னு சொல்லி நினைச்சு அவன் போறான். அவன் அப்பா பாருங்க, அவன் தன் அடிமையா ஒப்பு கொடுத்தான். ஆனா அவங்க அப்பா அவனை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வேண்டிய வஸ்திரத்தை, அவனுக்கு வேண்டிய மோதிரத்தை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினான். நீங்க கூட உண்மையா உங்க பாவங்களை அறிக்கை செய்வீங்கன்னா, ஏசப்பாவுடைய அன்பை உணர்ந்து உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, உங்களை அடிமையா ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனாக குமாரத்தியாக உங்களை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக இயேசுவின் பாதப்படியில் இருந்த மரியா.
பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் எங்கெங்கயோ இருக்கிறோம். சில பேர் பார்த்தா மொபைலும் கையுமாக இருக்கிறோம். அதுல வாட்ஸ்அப் சாட் பண்றாங்க, ஃபேஸ்புக் போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அதில் நடக்கிற பிரச்சனைகள் ஏராளமா இருக்கிற தன்னுடைய நேரத்தை அதிகமாய் பல கெட்ட காரியங்களுக்கு, உபயோகம் இல்லாத காரியங்களுக்கு வீணாக கொடுக்கிற மக்கள் மத்தியில மரியாள் பாருங்க இயேசுவின் பாதத்தை உட்கார்ந்துகிட்டு ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல இருக்கும். இயேசுனுடைய வார்த்தையை கேட்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, ஊழியத்துல கலந்து கொள்ளுகிற இடத்துல இப்படி உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த மரியாளுக்கு நல்ல பங்காகிய இயேசு கிடைத்தார். இயேசுவின் மூலமாக அவளுக்கு வேண்டிய ஆசீர்வாதமும் விடுதலையும் பரலோக நித்திய ஜீவனும் அவளுக்கு கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் அதே இடத்தில் இருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆதாமை போல ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? எலியாவை போல வனாந்தர வாழ்க்கையில நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தூரமாய் போன இளையகுமாரனை போல இருக்கிறீங்களா? இல்ல மரியாதை போல இயேசுவின் பாதத்தில் இருக்கிறீங்களா? நீங்க உங்களை நிதானிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.